திண்டல் முருகன் கோயில். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடம் என்பது ஆன்றோர் வாக்கு. அதற்கிணங்க ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திண்டல் மலையில் முருகன் வேலாயுத சுவாமியாக காட்சியளிக்கிறார். மலையின் மீது மரங்களுக்கும் செடிகளுக்கும் நடுவில் ஆலயம் அமைந்துள்ளது. திண்டல் மலை இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் இடம்பெற்றுள்ள சிறப்புடையது. இம்மலையின் உயரம் 200 அடி ஆகும். திண்டு போன்ற குன்றுகளால் இது திண்டல் மலை ஆயிற்று. திண்டு என்பதற்கு பருமன் என்ற பொருளும் உண்டு. பருமனான மலை என்ற பொருளிலும் திண்டல் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம். அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற 178 தலங்களுள் திண்டல் மலை வேலாயுத சுவாமி கோயிலும் ஒன்று. இக்கோயிலின் மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமி, குமார வேலாயுத சுவாமி என்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். முதலில் மலை அடிவாரத்தில் அரசமரத்து விநாயகர் நாகர் படைசூழ அமைந்துள்ளார். அடுத்ததாக சக்தி விநாயகர் பக்தர்களுக்கு மலை அடிவாரத்திலேயே அருள்பாலிக்கின்றார். இங்கு படிகளில் முருகனை காண மலையேறும்போது நடுவில் இடும்பனாருக்கு ஒரு சன்னதி உள்ளது. இங்கு அமைந்துள்ள இடும்பனுக்கு தனி சிறப்பு உள்ளது. பூந்துறை நாட்டில் பெரும்பஞ்சம் ஏற்பட்டபோது வேளாளர்கள் ஒன்று கூடி இடும்ப குமரனிடம் நாட்டில் மழை பெய்ய வேண்டிக் கொண்டனர். இந்த வேண்டுதலுக்கு பின் இங்கு மழை பெய்து வளம் ஏற்பட்டது என்ற வரலாறு உண்டு. இங்குள்ள மக்கள் தங்களது வேண்டுகோளை இடும்பனிடம் தெரிவித்து முருகனின் அருளை பெற்று வருவது இன்றளவும் நடைமுறையில் உள்ளது. கொங்கு நாட்டு ஆலய அமைப்பில் தனிப்பட்ட ஓர் அமைப்பு தீபஸ்தம்பத்தை கோயில் வெளியே நிறுத்தி கட்டுவதாகும். திண்டல் மலையிலும் இதுபோன்ற தீபஸ்தம்பம் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு. திண்டல் மலை முருகன் கோயில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இத்திருக்கோயில் கொங்கு நாட்டின் பழமையான நூல்களில் கூறப்படும் சிறப்பினை உடையதானாலும் முன்பு சிறிய கோயிலாக கட்டப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் திருப்பணி செய்யப்பட்டு வளர்ச்சி அடைந்து இன்று சிறப்புடன் விளங்குகிறது. காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும் வேலாயுத சுவாமி கருவறையில் குடிகொண்டு பக்தர்களின் குறைகளை போக்குகிறார். மலைமகள் மகனாக, மாற்றார் கூற்றாக வேல் தாங்கி வேலாயுத சுவாமி உள்ளார். தீரா வினை தீர்க்கும் வேலுடன் காட்சி தரும் திண்டல் மலை முருகனை வழிபடுவோர் எல்லாம் தெளிவடைகின்றனர். கருவறையின் வடமேற்கு பகுதி மலைச்சரிவில் சற்று தாழ்வான பகுதியில் தன்னாசி குகை உள்ளது. முருகன் சித்தர்கள் மற்றும் யோகிகளின் தனிப்பெரும் தெய்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இக்குன்றிலும் தன்னாசி முனிவர் என்னும் பெயரில் சித்தர் ஒருவர் தவமிருந்து வாழ்ந்து வந்ததாகவும் இங்குள்ள குகையிலேயே சமாதியாகி இன்னும் தன்னை நாடும் பக்தர்களுக்கு இன்னல் தீர்த்தருள்வதாகவும் நம்பிக்கை. மலையின் வடகிழக்கு பகுதியில் என்றும் நீர் வற்றாத சுனை ஒன்றும் அமைந்துள்ளது. இக்கோயிலில் உள்ள தங்க ரதத்தின் புறப்பாடு மாதத்தில் எல்லா நாட்களிலும் இரவு 7 மணிக்கு நடைபெற்று வருகிறது. இந்த கோயிலில் அன்னதானம் தினமும் உண்டு. மலைமேல் கோயிலில் அன்னதான டோக்கன்களை பெற்றுக்கொண்டு பக்தர்கள் மலையின் அடிவாரத்தில் உள்ள மலைக்கு படியேறும் படி துவங்கும் இடத்திற்கு எதிரில் அன்னதான கூடத்தில் மதியம் 12 முதல் 12:30 அன்னதானம் தினமும் வழங்கப்படுகிறது. இத்திருக்கோயிலின் நடை திறக்கும் நேரமானது சாதாரண நாட்களில் காலை 6 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் ஆகும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை ஆகும். கிருத்திகை, அமாவாசை, சஷ்டி மற்றும் இதர விசேஷ நாட்களில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். தீயவை அகற்றி நன்மைகளை கொடுப்பவரே திண்டல் முருகரே, உம்மை வேண்டி வணங்குகிறோம். ஓம் முருகா சரணம்.
நன்றி, வணக்கம்.